சப்ளிமெண்ட் இல்லாமல் ஆப்ஸ் வைக்கிறதுல நீங்கள் 4-6 புதுசாக பார்க்குறவங்க மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் வே கிரியேட்டின் எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளான டயட்லேயே நல்ல ஃபிசிக் அட்டைன் பண்ணலான்ட்டு ப்ரூவ் பண்ணுற சீரிஸ் தான் இது. ஓகே, இன்னைக்கு எழுந்ததும் வழக்கம் போல் வேக்யூம் ப்ராக்டிஸ் பண்ணேன். நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் டெப்த் அதிகமாகவே இருந்தான். அந்த ஆப்ஸ் தெரியறான்ட்டு லைட்டாக வாட்ச் ஆகிட்டான். அவனும் லைட்டாக தெரிய ஆரம்பிச்சிட்டான். சீரிஸ் ஆரம்பிக்கும் போது இருந்த மோசமான கண்டிஷனுக்கு இப்போ நல்லாவே சேஞ்சஸ் தெரியறான். ஃபோட்டோ ஆட் பண்ணுற முன்னைக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியறான்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரைட்டு, கார்ப்ஸுக்கு வழக்கம் போல் வீட்டிலே செஞ்சு வச்சிட்டாங்க. ப்ரோட்டீனுக்கு நம்ம செய்யணும் இல்லையா? ஸோ 3x வச்சு ஒரு ஃபுல் பாயில் போட்டேன். தென் லைட்னிங்கை பார்த்தா நம்ம சும்மா விடுவோமா, அதனால ஒரு 4-5 ஃபிளெக்ஸிங்கை போட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்டைக்காய் தூக்கலா சாம்பாரும் 3 முட்டையை வச்சு பண்ண ஃபுல் பாயிலும் தான். அப்போ நடுவில் கொஞ்சம் தலை வலிச்சான், அதனால சூடா டீ இறக்கிட்டு அப்புறம் வீட்டில் செஞ்ச பிரியாணியை சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். என்னடா டயட்னு சொல்லிட்டு இஞ்சி டீ பிரியாணி எல்லாம் சாப்பிட்றா, இதே மாதிரி நானும் சாப்பிடலாமான்ட்டு நீங்க கேட்காதீங்க. பிகாஸ் கொஞ்சம் மாசமா வெறும் கடையில தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். முதல்ல வீட்டில் இருக்க சாப்பாட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டயட்ல போகலான்ட்டு நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நீங்க பிகினரா இருந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரே நாள்ல நான் அளந்து தான் சாப்பிடுவேன், சுகர் கட் பண்ணுவேன் அப்படின்ட்டு எல்லாமே ஒரே நாள் இழுத்து போட்டு பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புள்ஸ் இது 1 வீக் ஆர் 1 மந்த் மட்டும் ஃபாலோ பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, முதல்ல நீங்க வெளியே சாப்பிட்றீங்கன்னா அதை நிறுத்த ட்ரை பண்ணுங்க. தென் ஹோம் ஃபுட்டுக்கு அடாப்ட் ஆயிட்டு அப்புறம் கேலரி டெபிசிட் ஆர் சர்ப்ளஸ் உங்களோட கோலை பொறுத்து நீங்க டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜிம்ல தரமா ஆர்ம் செஷன் போட்டு போஸ் அடிச்சு பார்த்தேன். முன்னாடியே நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது. அப்புறம் என்ன, வழக்கம் போல பீச்சுக்கு போயிட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் கடை, ஐஸ்கிரீம் கடையெல்லாம் பார்த்தாலும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு பார்க்காத மாதிரி ஒரு மணி நேரம் வாக்கிங் போயிட்டேன். தென் நைட்டுக்கும் மதியம் பண்ண அதே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு புஷ்பா படம் பார்த்துட்டு இன்னையோட டேவை முடிச்சுக்கிறேன்.